ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங். நான் உங்கள் ஆஷிக். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் சார் ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி வீடியோ போடுங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சீரிஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அடுத்து நமக்கு வந்து எஸ்பிஐ பிஓக்கான எக்ஸாமும் வருது, அதே மாதிரி கிளரிக்கலுக்கான எக்ஸாமும் வருது. ஸோ அடுத்து நீ வரக்கூடிய இதில் வந்து அடுத்து பிஓ எக்ஸாமும் வந்து ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமும் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ண விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வரையா கொஸ்டின் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மார்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஆரம்பிக்கிறது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன புரியாமல் இருக்கீங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் இது எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து ஜிஎஸ் இருக்குல்ல, அந்த ஜிஎஸும் வந்து ஒன்றும் கிடையாது. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் இது. ஸோ அதில் என்னெல்லாம் வருது, அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் பேங்கிங் அவேர்னஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் சம்மந்தமாக நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ எப்படி இந்த 60 கொஸ்டினில் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாருமே இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ பிஓடைய பேட்டர்ன் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, எஸ்பிஐ பிஓக்கான பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் 40 மார்க், 40 கொஸ்டின் 40 மார்க்கு, அதே மாதிரி டைம் எவ்வளோ 20 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து குவான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கேள்வி 30 மார்க்கு, டைம் வந்து அதே 20 நிமிஷம் தான். அடுத்து ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30, அதே மாதிரி 30 மார்க்கு. ஸோ 20 நிமிஷம், மொத்தம் 1 மணி நேரம். நீங்கள் எவ்வளோ மார்க் எழுத போகிறீங்க, மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு எழுதணும். ஸோ ப்ரிலிம்ஸு இதுதான். பட் மெயின்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, ஸோ மெயின்ஸில் வந்து நமக்கு பேங்கிங் அவேர்னஸ், அந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை 60 கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து 50 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, இந்த சாப்டரில் 50 இருந்துச்சு. இப்போது 50லேருந்து 60 கொஸ்டினாக இம்ப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா, 50 கேள்விகள் கேட்டுக்கிற இடத்துல 60 கேள்வி கேட்டாங்க. பட் வந்து மார்க் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா, ஸோ அப்போது நீங்கள் இந்த 60 கேள்வியில் எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆப்டிடியூடையும் சரி ரீசனிங் சரி நம்ப முடியாது. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃபாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஆப்டிடியூடில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதில் எத்தனை மார்க்குக்கு 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இது உங்களுடைய நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா இதுதான். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு 50 மேலாம் போட்டிங்க அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ இப்போது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் அவேர்னஸில் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த 3 விஷயமும் சேர்ந்து தான் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு சப்ஜெக்டோ இல்லை இது வந்து தனியாக உள்ளது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த 3 விஷயம் இன்க்ளூட் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளே எதெல்லாம் சேர்ந்து தான் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் ஜிகே, ஸோ அதுக்கு அடுத்து பேங்கிங். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டாப்பிக்கும் சேர்ந்து தான் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போது அந்த 60 கேள்வி வந்து நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்க, வெறும் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் 60 கேள்வி கேட்பாங்க, இல்லை ஸ்டாட்டிக் ஜிகேல மட்டும் 60 கேள்வி கேட்பாங்க, இல்லை பேங்கிங் அவேர்னஸ் வந்து மட்டும் 60 கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது 3ம் சேர்ந்து தான். இந்த 3 டாபிக் இருக்குல்ல, இந்த 3 டாப்பிக்கும் சேர்ந்து தான் என்ன ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 25 கேள்வி, அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து ஒரு 30 கேள்வி, அதுக்கடுத்து ஸ்டாட்டிக்லேருந்து ஒரு 5-6 கேள்வி, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரேஷியோவில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல ஸ்கோர் பண்ணணும், அதிகமான மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த 3 விஷயங்களையுமே தரவு பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை தரவு பண்ணணும், அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கை தரவு பண்ணணும், அடுத்து பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டாபிக்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து தரவு பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இந்த பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கேள்விகிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இந்த பேங்கிங் அவேர்னஸ் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து, ஸோ பேங்கிங் அவேர்னஸ் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் இந்த சீரிஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக முடியும். இல்லை சப்போர்ட் யாரும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதோட தான் வந்து இந்த சீரிஸில் லாஸ்ட் வீடியோ இருக்கும் போது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து புதுசாக நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா
கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நிறைய பேத்துக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, சார் கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை மாதத்தோடைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது? ஏன்னா சில பேர்ட்ட கேட்டால் 1 வருஷம் சொல்கிறாங்க, சில பேர் வந்து 6 மாதம் சொல்கிறாங்க, இல்லை சில பேர் 3 மாதம் சொல்கிறாங்க. ஸோ நான் எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது? எக்ஸாம் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸாம் ஜனவரியில் வரப்போகுது அப்படின்னா நான் வந்து எத்தனை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ போன எஸ்பிபிஓ மெயின்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் பேங்கிங் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எத்தனை மந்த்ஸு? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ஸு ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 மந்த்ல இருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் நினைக்கிறேன். ஸோ நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சம்திங் வந்து இந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து யூனியன் பேங்கோடைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் நடந்த நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 3 மாதத்துல இருந்தால் ஒரு 70 to 80% இந்த கொஸ்டின் இதுல தான் கேட்குறாங்க. லாஸ்ட் 3 மாதத்துல இருந்தால் கேட்குறாங்க. ஸோ அதனால லாஸ்ட் 3 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன டேட்டா, ஒரு சின்ன ஃபேக்ட் கூட மிஸ் பண்ணாமல் A to Z நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 3 to 4 மந்த் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் வந்து ஒரு 20% கேட்குறாங்க. ஓகே, 20% வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேருந்து 80% வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இது நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸை தரவா எல்லா சோர்ஸ் என்னென்ன சோர்ஸ் இருக்கும், RBI என்னென்ன டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று விடாமல் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருக்கு, அதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மேலோட்டமாக ரொம்ப இன்டெப்த்லாம் பார்க்க தேவையில்லை, ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ நான் அடித்து சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 3 மந்த்ஸ் தரவு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் என்ன பண்ணுங்க, பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கரண்ட் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இதுதான். அடுத்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் என்ன சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து கேட்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து படிக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் படித்தா பத்தாது. ஏன்னா நமக்கு பேங்கிங் எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அந்த எக்கனாமி, ஃபினான்ஸ் இந்த டாப்பிக்ல இருந்து கேட்கறதுனால நீங்கள் வெறும் ஒரு பேப்பர் மட்டும் படிச்சிங்கன்னா பத்தாது. நீங்கள் ஒரு 2-3 பிஸ்னஸ் பேப்பர் வந்து படிக்கணும். ஃபினான்ஷியல் டைம்ஸ், எக்கனாமிக், இந்த மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுக்கோங்க. டெய்லியும் என்ன பண்ணுங்கள், தி ஹிந்து மட்டும், தி ஹிந்து இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அது மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டே வாங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்கில்டு, அதேமாதிரி இந்த காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இன்டெரக்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சிருங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெறும் நியூஸ் பேப்பர் மட்டுமே ரிலே பண்ணி இருக்க வேண்டாம். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற மட்டும் படிச்சிங்க அப்படின்னா என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ஒன்று நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஜனவரி 1ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும். நிறைய பேர் நம்மகிட்ட நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுங்க. ஓகே, படிச்சு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து சும்மா முக்கியமான இது மட்டும் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுங்க. அதோட நியூஸ் பேப்பர் ரோல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ADA247 வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மந்த்லியும் PDF கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ தான். அந்த PDF வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்மளுடைய ADA247 ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் இருக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸும் போடுறாங்க, மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ADA247 ஃபர்ஸ்ட் என்ன, ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸை பொறுத்தவரை நியூஸ் பேப்பர், ஸோ ADAவுடைய மெட்டீரியல். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும்
காலையில் 7 மணிக்கு. ஸோ நம்ம காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய அடா 247 சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சேனலுமே அடா 247 பேங்கிங் சேனல்லையும் சரி நம்மளுடைய தமிழ் சேனல்லையும் சரி ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செஷன் 7 to 8 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செஷன் நடக்கும். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த செஷனில் உங்களுக்கு வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதோட ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் என்ன, இப்போ பேங்கிங் சம்மந்தமான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி டெய்லியும் பிடிஎஃப்பும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்த 3 மந்தில் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ சோர்ஸ் வந்து இதுதான். ஓகே, இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் சப்போஸ் ஏப்ரலில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், செப்டம்பர்லேருந்து ஏப்ரலில் மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்பிஓட எக்ஸாம் எல்லாமே வந்து ஏப்ரலில் மேல வரும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர்லேருந்து 2024 செப்டம்பர்லேருந்து 2025 ஏப்ரல் வரை ஒரு டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 6 to 7 மந்த் படிச்சிங்கன்னா மோர் தென் எனஃப் தான். ஸோ அதில் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி 3 மாதத்துக்கு அதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கேள்வி வந்து எதிலிருந்து கேட்பாங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட்ல இருந்து. அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். யூனியன் பட்ஜெட். ஸோ யூனியன் பட்ஜெட்டு, அதுக்கப்புறமா எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வே இந்த டாபிக்ல இந்த விஷயத்துல இருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த யூனியன் பட்ஜெட்டும் சரி எக்கனாமிக் சர்வேயும் சரி, எக்கனாமிக் சர்வே எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கும். அதெல்லாம் உங்களால் படிச்சு நோட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் வந்து தனியாக உங்களுக்கு செஷன் போட்டுருவேன். அதே மாதிரி பட்ஜெட்டுக்கும் நம்ம வந்து லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு போட்ட செஷன் அதே மாதிரி ஒரு 1 hour 1.5 hourல என்டையர் பட்ஜெட்டை பற்றி எல்லா கான்செப்டும் எல்லா டேட்டாஸ் எல்லா ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால பட்ஜெட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து மேலே வர்றதுனால கண்டிப்பாக பட்ஜெட்டில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துறேன். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில கேட்டகரியை பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் மெயினாக ஆர்பிஐ, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து அதர் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இதில் அதிகம் என்ன இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ பற்றி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குது. அது வரக்கூடிய கிளாஸஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆர்பிஐயோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்பிஐயோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன பார்த்தாலும் அதோடைய A to Z டீட்டெயில் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே படிச்சு. ஆர்பிஐயில் இப்போ ட்ரெண்டில் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ எந்த பேங்க் மேலே எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கங்க. அடுத்து எஸ்பிஐ ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அடுத்து வேற ஒரு பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பேங்க் வந்து சில ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏஐ சம்பந்தமான சில விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா 2வது கேட்டகரி வந்து ரெகுலேட்டரி பாடி. ஸோ ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குல்ல. ஸோ ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது என்ன, ஐஆர்டிஏ, அதுக்கப்புறம் வந்து செபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெகுலேட்டரி பாடி, ஃபினான்ஸ் சம்பந்தமான ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குல்ல. அந்த ரெகுலேட்டரி பாடி சம்பந்தமா ஏதாச்சும் நியூஸஸ் வருது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த டாபிக்ல இருந்தா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 17-18 கொஸ்டின் என்ன இதுல இருந்தா இந்த பேங்கிங் ரெகுலேட்டரி பாடி, அதுக்கப்புறமா வேற எக்கனாமி பிசினஸ் சம்பந்தமா வேற எக்கனாமி நியூஸ், அதே மாதிரி பிசினஸ் நியூஸ் சில பாடிஸ்ல வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதுல வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து நேஷனல் நியூஸஸ். ஸோ நேஷ்னலு, இன்டர்நேஷ்னல், அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக ஸ்கீம்ஸு. ஸோ ஸ்கீம்ஸு, ஓகே, ஸோ ஸ்கீம்ஸ் கொஸ்டின் கேட்குறது முக்கியமாக ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு 12 டாபிக் இருக்குது. இதை நான் வந்து முடிஞ்சால் இன்னொரு கிளாஸ்ல வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் செஷன் பார்க்கும்போதோ இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வந்து அப்படின்னா அதில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து அதிகமான கேள்வி வந்து கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க, நிறையா நீங்கள் வந்து எம்சிக்யூஸ் போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய அடா 247 தமிழ்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2024 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேங்கிங் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 180 பேஜஸ் தான் அரௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 180 பேஜஸ்ல 2024 ஜனவரியிலிருந்து 2024 டிசம்பர் வரை எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்கும். ஸோ என்டையர் கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்கும். ஸோ அந்த புக்லெட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ வாங்கும்போது Y913, ஸோ இந்த கோட் Y913 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். 190 ரூபா அது. ஆனால் நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணும்போது வெறும் 140 ரூபாய் 145 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ மஸ்ட் எல்லாத்துக்கும் அதை வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ அடுத்து
ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தவரை இதில் அந்த டேம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக் நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தவரை நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பற்றி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்ல ஏதோ ஒரு டேம் பற்றி நியூஸில் இருக்குது அப்படின்னா அந்த டேம் பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? இல்லை கரண்ட்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கரண்ட்டையும் ஸ்டாட்டிக்கையும் ரிலேட் பண்ணி தான் கேட்குறாங்களே தவிர ஸ்டாட்டிக் ஜிகேல அவங்களா ஏதோ ஒரு ரேண்டமான டாபிக் வந்து கேட்கறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேஷனல் பார்க்கில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அப்போது இந்த நேஷனல் பார்க் வந்து எங்கே இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க, குரு நேஷனல் பார்க்கில் சீதாஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதில் நிறைய சீதாஸ் வந்து இறந்து போகுது இல்லையா? அப்போது குனு நேஷனல் பார்க் பற்றி கேட்பாங்க. ஓகே, குனு நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ஸ்டாட்டிக் ஜிகேயை பொறுத்தவரை இது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை எந்தெந்த இது நம்ம தனியாக படிச்சுட்டு எதுலாம் ப்ராபபிள் அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜியை படிச்சுட்டு அதுக்கடுத்து படிச்சுட்டு மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கையும் கரண்ட் அஃபேர்ஸையும் கம்பைன் பண்ண பாருங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கும், அதனால தான் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் நம்மளுடைய பேட்ச்ல ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான மெட்டீரியல் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ADA 247 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டில் ஜனவரி 30 வந்து நமக்கு புது பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். SBA PO பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 மணி நேரத்துக்கான கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் ஆப்டிடியூடு, அதே மாதிரி ரீசனிங்கு, இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பில் போயிட்டு கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ் வந்து SBA PO கோர்ஸ் வந்து பொங்கல் ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? ஸோ பொங்கல் ஆஃபரில் இருக்குது. இந்த பேட்ச்சில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கிளாஸஸ், மெட்டீரியல், அதுக்கப்புறமா எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காம யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ இந்த பொங்கல் ஆஃபர் முடிவுகள் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா பொங்கல் ஆஃபர்ல உங்களுக்கு 22% ஆஃபர் கிடைக்குது. அதே மாதிரி கோர்ஸோட வேலிடிட்டி 2 இயர்ஸ் இருக்க போகுது. சப்போஸ் நான் இப்போ தான் ஃப்ரெஷர் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் வந்து வீடியோ பண்ண முடியும். வீடியோ பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணி பார்க்கல அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வரவேற்பு பொறுத்து நம்ம அடுத்த சீரீஸில் நம்ம பேங்கிங் அவேர்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.